பேர் சானந்தனா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சாரோட ஊர் கேரளா அப்படின்னு சொன்னாங்க. சார் கொஞ்ச மாசம் திருநெல்வேலியில வேலை பார்த்துருக்காங்கன்னா. சார் அப்துல் கலாமை பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாமுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குலாம் வெயிட் உள்ள இதெல்லாம் போட்டிருப்பாங்களா. அவர் அதை பார்த்துட்டு அரை கிலோ கம்மியாக உள்ள அந்த கை காலில் மாட்டுறதுலாம் வாங்கி கொடுப்பாங்களாம். அப்துல் கலாம் பைலட் ஆக ஆசைப்படுவாங்களாம். ஆனால் அவங்க செலெக்ஷனில் செலக்ட் ஆக மாட்டாங்களாம். அதனால் அவங்க முயற்சியை கைவிட மாட்டாங்களாம். ஆராய்ச்சியாளராக ஆவாங்களாம். சாருக்கு தமிழ் வரலனாலும் எங்களுக்காண்டி நல்லா பேசினாங்க. எனக்கு சார் பேசினது புரிஞ்சு. நன்றி, வணக்கம். மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொன்னாங்க குழந்தைகளை அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாமுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கிற காரணம் அப்துல் கலாமுக்கு குழந்தைகள்லாம் நிறையா பிடிக்குமா. அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து தான் அப்துல் கலாம்லாம் சந்தோஷப்படுவாங்களாம். சென்னையில் ஒரு காலேஜுக்கு போயிருக்கும்போது இங்கே கேட்பாங்களாம். அதுக்கு இங்கே உங்களோட ஹாப்பினஸ் என்னதுன்னு அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அப்துல் கலாம் ஒரு தடவை பேசும்போது அவங்களுக்கு அந்த கால் இல்லாத குழந்தைகளுக்கு கை காலெலாம் இல்லாத குழந்தைகளுக்குலாம் நிறைய இடையுள்ள கால் மிஷினை மாட்டியிருப்பாங்க. அதை அப்துல் கலாம் அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்குலாம் அந்த ராக்கெட்ல இருந்து மெட்டல் எடுத்து அதில் செய்ய முடியும். அது லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதை ஈஸியாக தூக்கி பிள்ளையெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அது மூலயமா செஞ்சு காலுக்கு செஞ்சு மாட்டி விட்டு அந்த பிள்ளையெல்லாம் ஓடி விளையாட பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 27 கம்பெனிகள் 27 இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். சார் பேர் திரு சனில் ஜான் சன்னி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரோட ஊர் கேரளான்னு சொன்னாங்க. சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க. அப்துல் கலாமுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க சார் 7th 8th படிக்கிறலாம் சார் அப்துல் கலாம் சாரோட ஹீரோவா. சார் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு ஒரு கதை புக்கு அந்த கதை புக்கோட அதை படித்தது இல்லை. ஆனால் சாருக்கு அந்த கதை புக்கோட பேர் ரொம்ப பிடிக்குமா. நம்ம இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணால் கூட உதவிகள்லாம் பண்ணால் கூட நம்ம ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க அப்துல் கலாமுக்கு பைலட் ஆகணும்னு தான் ஆசையா. ஆனால் அவங்க 9 பேர் தான் எடுத்துருப்பாங்களாம். அப்துல் கலாமோட நம்பர் 10. அதனால அவர் செலக்ட் ஆக மாட்டாராம். அப்புறம் சார் சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு அவர் ஒரு நாள் ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு போவாங்களாம். அங்கே 4 கிலோ வெயிட் உள்ள கால்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அவனால அதை தான் வச்சிருப்பாங்களாம். அதை தூக்கிட்டு நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்களாம். அதை பார்த்துட்டு அப்துல் கலாமுக்கு ரொம்ப சேட் ஆயிடுமா. அதனால அவர் அரை கிலோ வெயிட் உள்ள மாதிரி செய்வாராம். அது அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சார் வந்ததுல அப்துல் கலாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே. நன்றி, வணக்கம்.